ஹலோ காய்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாங்கள் கேரளா பிரைட் ட்ரை பண்ணலாம் எப்படி அப்படின்ட்டு ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ட்ரையாக தான் இந்த வீடியோ. எங்களுக்கு எப்படி கம்ப்ளீட்டான மேக்கப்லாம் இருக்கும் அப்படின்றதுலாம் எனக்கு தெரியாது. ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் எனக்கு மன்னிச்சிடுங்க. சும்மா இருக்கோமே, நம்ம இது பண்ணலாமே அப்படின்ட்டு நாங்கள் ட்ரை பண்ணோம். ஸோ இது ஃபுல்லாகவே மேக்கப் வீடியோ தான். அண்ட் ஹேர் ஸ்டைலும் இதில் லாஸ்ட்டாக நான் காமிச்சிருக்கேன். அண்ட் இது வந்து என்னோடய ஃப்ரெண்ட் மஹி, இவங்க தான் சமைப்பாங்க. ஸோ இந்த சமையல் க்ரெடிட்ஸ்லாம் இவங்களுக்கு தான் போகும். ஸோ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போய் நம்ம எப்படி மேக்கப் போடுறது எல்லாமே நம்ம பார்ப்போமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனும் டேப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் லைக் அண்ட் ஷேர். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா, பாண்ட்ஸ் ஒயிட் பியூட்டியோட மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணுறோம் இன்றைக்கி. அண்ட் இந்த மாய்ஸ்சரைசர் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அவங்களது வந்து நார்மல் ஸ்கின் தான். அந்த நார்மல் ஸ்கின்னுக்கு இந்த மாய்ஸ்சரைசர் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஆயிலியாகவும் தெரியல, ரொம்ப ட்ரையாகவும் தெரியல, கரெக்டாக இருந்துச்சு. ஸோ இது நான் அவங்க டே டு டேக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாய்ஸ்சரைசர் நல்லா தான் இருக்குது. நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பாயோட ப்ரைமர். என்னடா தலையிலலாம் பார்க்காதீங்க, அவங்க வந்து முடி ரொம்ப விழுது அப்படின்றதுக்காக நாங்கள் ஒரு பேண்ட் வாங்கி மாட்டி வச்சுருக்கோம். ஸோ இப்போ ப்ரைமர் வந்து அவங்களுக்கு அவ்வளோ போஸ் கிடையாது. பட் இந்த ப்ரைமர் வந்து நல்லா தான் இருக்குது. ஒரு மினிமமான ஒரு மேட் ஃபினிஷ் வந்து கொடுக்குது. ஸோ ப்ரைமரும் அப்ளை பண்ணியாச்சு. பாயோட ஃபவுண்டேஷன், கேக் ஃபவுண்டேஷன் தான் நான் இப்போ யூஸ் பண்ணுறேன். இது நான் போடுற எல்லா மேக்கப் வீடியோஸ்லையுமே நான் இந்த கேக் ஃபவுண்டேஷன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது இவங்களோட ஷேடு ஃபவுண்டேஷன். அண்ட் இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இது நம்ம டே டு டே கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் டே டு டேக்கு நான் யூஸ் பண்ணதில்லை. பட் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்கேன். வீக்லி ஒன்ஸ்னாவது நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஃபவுண்டேஷன். ஸோ இந்த ஃபவுண்டேஷன் செம்மையாக இருந்துச்சு. அப்படியே போக 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 ஃபேஸில் நல்லாவே அது பிளெண்ட் ஆகிடும். ஸோ எனக்கு இந்த ஃபவுண்டேஷன் ரொம்ப பிடிக்கும். இது வந்து காஃபி ஷேடு, இவங்களது வந்து நேச்சுரல் ஷேடு. ஸோ டஸ்கி ஸ்கின்னுக்கெலாம் நம்மளுக்கு காஃபி ஷேட் ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சம் அதை விட டஸ்கி விட நீங்கள் ஃபேராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நேச்சுரல் அந்த ஷேடு யூஸ் பண்ணலாம். ஸோ செம்மையாக இருக்குல்ல. ஸோ இதுவே இன்னொரு கோட்டிங் கொடுத்துக்கிறேன். பிகாஸ் அந்த கன்சீலராகவும் நான் இதே தான் யூஸ் பண்ணிக்கிறேன், இந்த ஃபவுண்டேஷனை தான். ஸோ ஐலிட்ஸ்லேயும் இதே ஃபவுண்டேஷன் கன்சீலராக நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது ஐப்ரோ ஃபில்லிங் நம்ம பண்ணிக்கலாம். ப்ரௌன் ஷேட் வந்து நான் ஃபுல்லாக அவங்க ஐப்ரோ ஃபுல்லாக நான் ஷேட் பண்ணிக்கிறேன். இப்போது பிளாக் கலர் ஐப்ரோ பென்சில் எடுத்து அவுட்டரில் மட்டும் நான் நல்லா ஷேட் பண்ணிக்கிறேன், எண்டிங்கில். ஸோ இப்போது அந்த பூலி வச்சு நம்ம ப்ரஷ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த ஷேடை எடுத்துக்கிறேன். இந்த ஷேடை தான் நான் ஐஷேடோட பேஸ் ஷேடாக கொடுக்குறேன்.
ஸோ இப்போ பர்பிள் கலர் எடுத்துக்கிட்டு அவுட்டரில் நல்லா ஷேட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அவங்களோட சாரியில் ஒரு பர்பிள் கலர் இருக்குது. ஸோ அதுக்கு மேட்ச் பண்ணலாமே அப்படின்ட்டு ஓரளவுக்கு மேட்ச் ஆகும் அப்படின்றனால தான் இந்த பர்பிள் கலர் நாங்கள் எடுத்திருக்கோம். எக்ஸாக்டான கலர் எங்ககிட்ட இல்லை. ஸோ இருக்கிற கலர் வச்சு நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம். பட் இதுவும் ஒரு மாதிரி நல்லா தான் வந்துச்சு. நான் அவுட்டர் கொடுக்கும் போது சின்ன ப்ரஷ் வச்சு தான் நான் ஷேட் பண்ணேன். ஸோ இந்த அளவுக்கு ஒரு ஷேட் வந்திருக்கு, நல்லா இருக்குல்ல. ஸோ இப்போ நான் இந்த பிங்க் கலர் ஷிம்மர் ஷேட் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போது இந்த கோல்டன் ஷேடும் எடுத்து நான் அதுக்கு மேலேயே ஐலிட்ஸ் மேலேயே கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த கோல்டன் ஷேட் போடும்போது இன்னுமே அவங்க ஐஸ் நல்லா ப்ரைட்டாக தெரிஞ்சுது. முன்னாடி அந்த வெறும் அந்த பிங்கிஷ் ஷிம்மர் கொடுக்கும்போது அந்தளவுக்கு இல்லை. ஸோ அகெயின் நான் பர்பிள் எடுத்து அவுட்டர் கார்னரில் நான் ஷேட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் அது கொஞ்சம் டல்லாக இருந்தது, அதனால் நான் இன்னும் டார்க்கன் பண்ணிக்கிறேன். ஸோ அதே ப்ராசஸ் நெக்ஸ்ட்டு கண்லேயும் அனதர் கண்லேயும் போட்டாச்சு, அப்ளை பண்ணியாச்சு. இப்போ வந்து காஜல் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நான் பர்பிள் கலர் ஷேட் மட்டும் எடுத்துகிட்டு வாட்டர் லைன் கீழே நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அந்த காஜல் அந்த பிளாக் கலரோடு அந்த பர்பிள் வரும்போது இட் லுக்ஸ் பெட்டர். ஸோ உங்களுக்கே பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சு. அது ஒரு கீழே அந்த ஒரு பிளாக்கிஷ் பர்பிள் அந்த ஷேட் நல்லா இருந்துச்சு. ஸோ இன்னர் கார்னரில் என்ன பண்ணேன்னா இந்த ஷிம்மர் ஷேட் எடுத்து பிங்கிஷ் ஷிம்மர் ஷேட் எடுத்து நான் இன்னர் கார்னரில் கொடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம ஐலைனர் அப்ளை பண்ணிக்கலாம். நார்மலாக தான் நான் ஐலைனர் அப்ளை பண்ணுறேன். எதுவும் விங் ஐலைனர் அந்த மாதிரிலாம் எதுவுமே நான் வைக்கல. அவங்க கண்ணு ரொம்ப குட்டி தான். அதே மாதிரி கேரளா பிரைட்ஸ்க்கு வந்து எப்போவுமே இந்த மை அதிகமாக வச்சுருப்பாங்க. ஸோ அப்படி பார்த்து தான் எனக்கு பழக்கம். அதனால் நான் மை அதிகமாக வச்சேன். பார்த்திங்களா, திருப்பி நான் வந்து மை எடுத்துகிட்டு வந்து அவங்களோட வாட்டர் லைனில் ஃபுல்லாக அப்ளை பண்ணேன். அதே மாதிரி மேலேயும் அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்படி தான் இருக்குது கண்ணோட பார்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ பான்ஸோட இது வந்து புதுசாக வந்திருக்க ப்ராடக்ட் போல், பான்ஸோட பேபி பவுடர். இதுவுமே நல்லா தான் இருந்துச்சு. என் ஷேடுக்கும் மேட்ச் ஆச்சு, எங்களோட ஷேடுக்குமே மேட்ச் ஆச்சு. ஒரு நல்ல ஃபினிஷ் லுக் கொடுத்துச்சு. அந்த கேக் ஃபவுண்டேஷனுக்கு மேலே இந்த காம்பேக்ட் பவுடரை நம்ம யூஸ் பண்ணோன்னா ஒரு ஃபினிஷ் இருந்துச்சு. ஸோ நான் ஃபுல்லாக பவுடர் போட்டு அப்ளை பண்ணல. வெறும் ஐஸ் கீழேயும் அண்ட் தென் சின் கிட்ட அப்புறம் ஃபோர் ஹெட் இங்கே மட்டும்தான் நான் அப்ளை பண்ணேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நான் போட்ட ஃபவுண்டேஷன் எல்லாமே வந்து நான் நெக்குக்குமே அண்ட் இயர்ஸ்க்குமே நான் போட்டேன். ஸோ இப்போ லிப் லைனர் ஃபஸ்ட்டு நாங்கள் ஒரு லைட் பிங்கிஷ் ஷேடில் லிப் லைனர் மட்டும் போட்டுக்கிட்டோம். ஸோ இன்னொன்று வந்து NYBayல வந்து தான் வாங்கினது இந்த லிப்ஸ்டிக்குமே. இதோட ஷேட் நம்பர் வந்து எனக்கு இப்போ தெரியல, நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இது போட்டோம். இது அந்தளவுக்கு மேட்ச் ஆகலை, பட் இருந்தாலும் இது ஒரு பேஸாக போட்டுக்கிட்டோம். இப்போ வந்து இந்த லிப்ஸ்டிக் எங்களுக்கு அந்தளவுக்கு இதுவாக இல்லை. ஸோ நாங்கள் இதுக்கு மேலேயே ரெட் லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணிக்கிட்டோம். ஸோ
ஸோ ரெட் கலர் போடும்போது நார்மலாகவே ரெட் லிப்ஸ்டிக் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஒரு டார்க் லுக் கொடுத்துச்சு. ஸோ டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்போது நம்ம மஸ்காரா அப்ளை பண்ணிக்கலாம். நான் கொலோசல் மஸ்காராவும் யூஸ் பண்ணேன், பட் அது ஃபிலிம் ஆகலை போல். ஸோ இது வந்து ப்ளூ ஹெவனோட ஒயர் மஸ்காரா அப்படின்ட்டு நேம். ஸோ அதுதான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த மஸ்காரா ரொம்ப பிடிக்கும். இதுக்கப்புறம் கொலோசல் மெப்ளினோட கொலோசல் போட்டோன்னா அது இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அண்ட் இப்போ நீங்கள் பேக்ரவுண்ட் சேஞ்சுன்னு நீங்கள் நினைக்கலாம். பேக்ரவுண்ட் சேஞ்செலாம் இல்லை, ஃபேஸ் ஹேர் வந்து நல்லா தெரியணுன்றதுக்காக நாங்கள் பின்னாடி என்னமோ போட்டிருக்கோம். ஸோ எக்ஸ்கியூஸ் தட். அண்ட் இப்போது வந்து நான் ஃப்ரண்ட்டில் மட்டும் ஃபுல்லாக ட்விஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ட்விஸ்ட் பண்ணிவிட்டு போட்டாச்சு. இப்போ மிடில் பார்ட்டில் வந்து ஒரு பூஃப் மாதிரி வச்சுக்கிட்டேன். ஸோ இந்த சைடுமே வந்து நல்லா ட்விஸ்ட் பண்ணிக்காச்சு. உங்களுக்கு வேணும்னா மிடில் பார்ட் கூட எடுத்துக்கோங்க. நாங்கள் சைட் பார்ட்டிஷன் தான் எடுத்துருக்கோம். ஸோ இப்போ இதை வந்து இந்த மாதிரி பின் பண்ணிவிட்டு பூஃபுக்கு மேலே இப்படி பின் பண்ணியிருக்கேன். அப்புறம் அதை லூசன் பண்ணியிருக்கேன். அந்த ட்விஸ்டட் பார்ட்டை நான் லூசன் பண்ணியிருக்கேன். இதையுமே எடுத்து நல்லா ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே நான் பின் பண்ணிக்கிட்டேன். ஸோ பார்த்தா இப்படி தான் இருக்குது இப்போது. ஸோ இந்த பூவை இன்னுமே நம்ம மேலே தூக்கி வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ளாக்கில் இருக்குல்ல, ஸோ அதே மாதிரி தான் நான் இப்போ பின்னிருக்கேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே, பிகாஸ் இந்த இடம் ஃபுல்லாகவே நாங்கள் பூ வைக்க போகிறோம். ஃபுல்லாகவே பூ தான் வைக்க போகிறோம். அதனால் அது பின்னெல்லாம் பெருசாக தெரியாது. ஸோ பின் குத்தும் போது நல்லா நிற்கணுன்றதுக்காக இங்கேருந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ளாக் மாதிரி நாங்கள் பின்னிக்கிட்டோம். ஸோ எல்லாமே முடிஞ்சிட்டு ஃபுல்லாக லூஸ் பண்ணிக்கிறோம். இப்போது இந்த மாதிரி ஃபுல்லாக பூ வச்சாச்சு. நாங்கள் ஃபுல்லாக ப்ரைட்லேயுமே பூவை இப்படி சுற்றி எல்லாமே பூவாக மாற்றிருக்கோம். ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஹேர் ஸ்டைலுமே இப்படி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. எங்களுக்கு பிடிச்சிருந்தது. ஸோ நகைலாம் போட்டு எல்லாமே போட்டு மஹி இப்போது அழகாக இப்படி தான் இருக்காங்க. ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் யூஸ்ஃபுல் டு யூ. அண்ட் அவங்கள நான் ஒரு வழி பண்ணி இந்த வீடியோவை எடுத்தே ஆகணும் அப்படின்ட்டு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி அந்த வீடியோலாம் பார்க்கலாம். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா அந்த பெல் ஐக்கனும் டேப் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு டான் வரும். ஸோ நீங்கள் அதையும் பண்ணிவிடுங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஹோப் யூ கைஸ் என்ஜாய் திஸ் வீடியோ. போயிடாதீங்க, பிக்ஸ்லாம் வருது. ஸோ இந்த பிக்ஸ்லாம் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு போங்க. ஓகே, பாய். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in very next video.